நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். அல்லேலூயா. எப்படி இருப்பாராம்? அக்கினி மதிலாக இருப்பேன்கிறார். அக்கினி மதிலாக. ஏன், என்ன அவசியம் என்கிற காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் அநேக நேரங்கள் ஆண்டவரை என் வீட்டை சுற்றிலும் அக்கினியை போடும் ஜெபம் பண்ணுறோமா? ஜெபம் பண்ணுறது நல்லதா? ரைட்டா? ரைட்டு தான். நம்முடைய கூடாரத்துக்கு ஒரு காம்பவுண்டு வால் இருந்தாலும் கூட, நாம் ஒரு பாதுகாக்கப்பட்ட வீட்டில் இருந்தாலும் தேவனுடைய அக்கினி மதில் நம்ம எல்லையில் இருந்தால் தான் கொள்ளை நோய்கள் வராதபடியும், சத்துரு அணுகாதபடியும், சதிநாச மோசங்கள் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். எனவே இஸ்ரவேல் மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்த அந்த அக்கினி நமக்கும் தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் இந்த அக்கினி மதில் ஆண்டவர் ஏன் அமைக்கிறார், எப்படி அமைக்கிறார் என்கிற ஒரு வரலாற்று செய்தியை நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். சகரியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். சகரியா 1:7. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. அவன் சொன்னது, தரியு ராஜா அரசாண்ட காலம். இந்த தரியு ராஜாவை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? கேள்விப்படலையா? கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த தரியு ராஜா காலத்தில் தானியேல் பாபிலோனில் இருந்தார். யார் இந்த தரியு ராஜா? பாபிலோன் சாம்ராஜ்யத்தை முதலாவது நேபுகாத்நேச்சர் ஸ்தாபிக்கிறார். இந்த நேபுகாத்நேச்சர் தான் இஸ்ரவேலை கொள்ளையிடுகிறார். எருசலேமின் ஆலயத்தை அழித்து, ஆலயத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்து, எருசலேமில் உள்ள மக்களை எல்லாம் சிறையாக பிடித்து கொண்டு போனவன் தான் நேபுகாத்நேச்சர். அடுத்து நேபுகாத்நேச்சர் ஆட்சிக்கு பின்பு அவன் மகனை கொன்றுவிட்டு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் தரியு கோரேஸ் அட்டாக் பண்ணி அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அப்போ அந்த நாட்களில் தான் தானியேல் இருக்கிறான். ஸோ தானியேல் இருக்கிற அதே காலங்களில் தான் இந்த சகரியாவுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் ஒரு செய்தியை தியானிக்கும் போது அந்த செய்தியினுடைய காலங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக. சரி, இப்போது சகரியா கண்ட தரிசனம் என்ன, அவன் உரைத்த தீர்க்க தரிசனம் என்ன? வாசிக்கலாம் 8வது வசனம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அங்கே சகரியா பார்க்கின்ற வேளையில் சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அல்லேலூயா. அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான வேறு குதிரைகள் இருந்தன. அப்பொழுது சகரியா கேட்கிறார், மிருது செடிகளின் மத்தியில் சிவப்பு குதிரையில் இருந்தவரிடத்தில் கேட்கிறார், இவர்கள் யார் என்று. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் யாரென்று உனக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா.
யார் இந்த மிருது செடிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர்? இந்த மிருது செடிகள் என்றால் அந்த செடி முத்தின இலைகள் டார்க் கிரீனா, அதனுடைய இளம் கிளைகள் லைட் கிரீனா இருக்கும், கண்ணாடி போல் அந்த இலை இருக்குமா. அது மாத்திரம் அல்ல, இந்த மிருது செடிகள் மனம் வீசும். மிருது செடிகள்லாம் நம்ம ஊரில் ஒரு செடி சொல்லுவாங்களே, மறிக்கொழுந்து, அதுக்கு ஒப்பாக அந்த இலையை கசக்குனா அப்படிப்பட்ட ஒரு மனம் வீசுமா. காற்று அடிக்கிற போது ஒரு செடி ஒன்றோடு ஒன்று உராயும் போது அங்கே ஒரு தூபம் போல மனம் வீசுமா. அதான் அந்த மிருது செடிகள். கல்யாண நேரங்களில் மணப்பெண்கள் அந்த மிருது செடிகளால் தான் தங்கள் கரங்களில் செய்கிற பொக்கைகள் செய்வார்களாம். அது மாத்திரமல்ல, கல்யாண வீட்டினுடைய அலங்காரங்களில் அதிகமாக அந்த மிருது செடிகள் தான் இருக்கும். நீங்கள் நெகேமியா எஸ்ரா புத்தகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, கூடார பண்டிகைக்கு அந்த மிருது செடியின் இலைகளை கொண்டு வந்து தான் கூடாரங்களில் அதை போர்த்துவார்கள். ஏனென்றால் அதை தொடும்போது மணக்கும், பக்கத்தில் போனால் மணக்கும். அந்த மிருது செடிகளின் மத்தியில் ஒருவர் உலாவுகிறார். யார் அவர் என்றால் அவர்தான் இயேசு. அல்லேலூயா. என்ன பாஸ்டர், சகரியா புஸ்தகத்தில் இயேசு வந்துட்டாரான்னு கேட்கக்கூடாது. என்ன, இயேசு கிறிஸ்து என்பவர் மத்தேயு சுவிசேஷத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பிறந்தவர் அல்ல, அவர் ஆதியிலே இருந்தவர். அதை நாம் நல்லா அறியணும். அவர் ஆதியிலே இருந்தவர், அவர் ஆதியிலே வீற்றிருக்கிறவர். இந்த உலகம் உண்டாகும் போதே அவர் படைப்பில் பங்கு வகித்தவர். பைபிளில் நிறைய இடங்களில் தூதனானவர் என்கிற வார்த்தை வரும்போது ஆனரபிள் கர்த்தருடைய தூதன் அப்படின்னு வந்தால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். வெறுமனே தூதன் என்பவர்கள் படைக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய தூதன், தூதனானவர் என்கிற இடத்துல நிறைய இடங்களில் வரும். அந்த இடங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால் விஷயங்கள் விளங்கும். எல்லாத்தையும் நம்ம இயேசுன்னு சொல்லிட முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து தூபங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், மனங்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மிருது செடிகளே உலாவி கொண்டிருக்கிறார். அப்பொழுது தேவனுடைய தீர்க்கதரிசி கேட்கிறான், உங்களுக்கு பின்னாடி நிற்கிறவங்க யாருன்னு. அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக என்ன சொல்றாரு? இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். அல்லேலூயா. அப்போ பின்னாடி குதிரையில 4 பேர் நிற்கிறாங்களே, அவங்க யாருன்னு கேட்டா அங்க சொல்றாங்க, இவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தை எங்கும் சுற்றி பார்க்கும்படி தேவனால் அனுப்பப்பட்ட ஆவிகள். அல்லேலூயா. இந்த உலகத்தை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த உலகம் எப்படி இருக்கிறது, பூமி எப்படி இருக்கிறது என்று சுற்றி பார்த்துட்டு வந்தவர்கள் என்று தேவனுடைய ஆவியானவர் கிறிஸ்து அங்கே தீர்க்கனோடு பகிர்ந்து கொள்கிறார். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக என்ன சொல்றாரு? மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம். யார் சொல்றா? இப்போ அந்த தூதர்கள், பணிவிடை ஆவிகள், பூமி எங்கும் சுற்றி பார்த்தவர்கள் இயேசுவை நோக்கி சொல்லுகிறார்கள், நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமா இருக்கிறது என்றார்கள். அமெரிக்கையுமா இருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சொல்றாங்க? உலகம் நல்லா இருக்கு. என்ன, நம்ம ஸ்டைல உலகம் நல்லா இருக்கு. நம்ம சில நேரங்களில் எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் எப்படி இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். போகிற வீட்டிலலாம் நம்ம கஷ்டங்களை சொல்லுவோம், நல்லா இருக்கேன்றோம்ல. அதே போல் நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்து பாரப்படுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல, எந்த மட்டும் இறங்காதிருப்பீர். இயேசு கிறிஸ்து தேவனுடைய தூதனானவர் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவானவர் கர்த்தரை நோக்கி சண்டை போடுறார். கர்த்தாவே, ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே,
இராணுவங்களின் தேவனே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேம் மக்கள் மேல், யூதா மக்கள் மேல் எவ்வளவு நாள் இறங்காமல் இருப்பீர்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நாள் இறங்காம இருப்பீங்க? தேவனே, சேனைகளின் கர்த்தாவே இறங்கும். இந்த எருசலேம் மக்கள் மேல் என்ன செய்யும்? இறங்கும். எவ்வளவு நாள் இறக்கம் செய்யாம இருப்பீங்க? அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்க சொல்லுங்க, சத்தியம் தெரியுமா? நேபுகாத் நேச்சரால் சிறைபிடிக்கப்பட்டு போன இஸ்ரவேலர்கள் 70 வருடங்கள் எங்க இருந்தாங்க? பாபிலோன்ல இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 70 வருடங்கள். இதுக்கு ஆதாரம் இருக்கா? ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு, வாசிங்க. எரேமியா 25:11. இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். இந்த ஜாதிகளோ 70 வருஷம் பாபிலோன் ராஜ்யத்தை சேவிப்பார்கள். அப்ப இஸ்ரவேல் மக்கள் எரேமியா தீர்க்கனின் காலங்களில் பாவம் செய்த போது கர்த்தர் அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அவர்களை சிறைபிடித்து கொண்டு போகிறார். நம்ம ஆண்டவர் ஒரு அற்புதமான ஜட்ஜி மாதிரி. ஆமாம், உன்னை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தாலோ தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தாலோ ஒரு பிரீடை முதல்ல சொல்லிவிடுறார். ஆபிரகாம்கிட்ட சொன்னாரா சொல்லலையா? உன் ஜனங்கள் எத்தனை வருஷம்? 430 வருஷம் சொன்னாரா? ரெண்டாவது எப்படி ரிலீஸ் ஆவான்னு சொல்லிட்டார். எப்படி ரிலீஸ் ஆவாங்க? பொன்னோடும் பொருளோடும் வருவார்கள். நாங்கள் வந்தாங்களா? வரலையா? அழுகையோடையும் கண்ணீரோட வரலை, வேதனையோட கம்பளையோட வரலை, விட்டா போதுன்னு ஓடி வரலை, கொள்ளையடித்து வந்தார்கள். எப்படிப்பட்ட கொள்ளை? கண்ணை கட்டி அல்ல, கர்த்தரே கண்ணை கட்டி விட்டார். அப்போ ஆண்டவர் அற்புதமாக இஸ்ரவேல் மக்கள், அதே போல் இந்த மக்களுக்கும் பனிஷ்மெண்ட் எத்தனை வருஷம்? பாவம் செய்த மக்களை கடவுள் ஆக்கினைக்கு ஒப்பு கொடுக்கும் போது அங்கே தண்டனை இத்தனை காலம் என்பதை சொல்லிவிடுகிறார். எரேமியா 29:10 வாசிக்கலாமா? பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Praise the Lord. அல்லேலூயா. சிறைக்கு போகிறதுக்கு முன்னதாகவே கர்த்தர் சொல்றாரு, பாபிலோன் தேசத்துக்குள்ள இஸ்ரவேல் புத்திரர்கள் சிறைப்படுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு தண்டனை குறைக்கப்படாது. 70 69 ஆக்க மாட்டார், 68 அல்ல, 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்திப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். பாபிலோனிலே 70 ஆண்டுகள் முடிந்த பின்பு உங்களை சந்திப்பேன். சந்திச்சாரா? கரெக்டா மிருது செடியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலாவுகிறார். தேசம் எப்படி இருக்கிறது பார்த்து வா என்று சொல்லி தூதனை அனுப்புகிறார். தூதன் சொல்லுகிறான், எல்லாம் நல்லாத்தான் இருக்கு. அப்பதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். நமக்காக சிலுவையில் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவங்களை மீட்கவும் மனுக்குலங்களுக்காய் பரிந்து பேசவும் அவர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் செயல்படுகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் இங்கே எரேமியாவில் நான் உங்களை சந்திப்பேன், நான் உங்களை சந்திப்பேன். அந்த வார்த்தை தான், அந்த தீர்க்கதரிசி நிறைவேறுதல் தான் தரியராஜாவின் காலத்தில்
கர்த்தர் சந்திக்கிறார். அதனால தான் தரியராஜா என்ன செய்கிறான், ஆலயத்தை கட்டுங்க, கொண்டு போய் கொடுங்க, அங்கேருந்து கொள்ளையாடிட்டு வந்ததெல்லாம் கொண்டு போங்கன்னு சொல்லி அந்த 70 வருஷம் நிறைவேறி முடிகிறதுக்கு முன்னாடியே சில பேரை ரிலீஸ் பண்ணிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் சந்திக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்காக சந்திப்பார். நம்முடைய வாழ்விலே நமக்கு நடைபெற வேண்டிய காரியங்களை கர்த்தர் முன்னின்று சந்திப்பார். அவர் யுத்தங்களை செய்வார். அவர் நமக்கான அற்புதங்களை செய்வார். அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு பரிந்து பேச ஆள் இல்லை என்று கருதலாம். உங்கள் பிரச்சனைகளுக்காக, உங்கள் குடும்பத்தில் நடக்கிற துன்பங்களுக்காக, போராட்டங்களுக்காக யார் இருக்கிறார் நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே மற்ற தூதர்கள் மறந்துட்டாங்க. தேசம் நல்லா தான் இருக்கு, எல்லாம் நல்லபடி தான் இருக்கு. ஆனால் தேவனுடைய தூதனாகிய கர்த்தர் கிறிஸ்துவாகிய ஆண்டவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல, அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்றாராம், என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவனிடத்திலே பாவப்பட்ட மக்களுக்காக சிலுவையில் அறையப்படுகிற காலம் ஒன்று உண்டு. ஆனால் அதற்கு முன்னதாக இந்த மக்களுக்காக நீர் பரிந்துரைக்கிறபடியினால், நீர் விண்ணப்பம் செய்கிறபடியினால், நீர் இறங்குகிறபடியினால் நான் என்ன செய்கிறேன், எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் சொல்றாரு தம்முடைய குமாரனிடத்துல, இந்த ஜனத்துக்காக நீர் இவ்வளவாய் பரிந்து பேசுகிறபடியினால், இந்த ஜனங்களின் மீட்புக்காக 70 வருடம் முடிந்து அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று நீர் வேண்டுகிறபடியினால் நான் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்காய் பரிந்து பேசுவாரையானால், கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுமையானால், சேனைகளின் கர்த்தர் வைராக்கியமாய் இறங்குவார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்து பரிந்துரைத்த அந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ தான் சிறைப்பட்டவர்களெல்லாம் ஒன்று கூடி பரிந்து பேசின காலங்கள். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நேபுகாத்நேச்சர் காலத்துலலாம் தானியேல் ராஜாவின் வெளிப்பாடுகளுக்காக ஜெபித்தான். ராஜாவினுடைய ஆலோசனைக்காக ஜெபித்து ப்ராப்பசி ஆலோசனை தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆனால் அந்த 70வது ஆண்டு காலங்கள் நிறைவேறும் போது தான் ஒரு டீம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டீம். அப்போ தான் செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா போன்ற மக்களெல்லாம் கண்ணீரோட, ஆண்டவரே இந்த 70 ஆண்டு சிறையிருப்பு முடியட்டையா எண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் 430 வருஷம் நம்ம பாட்டனை போட்டு வதைச்சார், சொன்னது தான். அவர் கொடுத்தா மறுபடியும் என்ன கிடையாது, மீட்பே இல்லை. அப்போ நம்முடைய நாட்களை எண்ணினார்கள். இந்த 70வது ஆண்டு காலங்கள் நெருங்கி வரும்போது மிகுந்த விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள். வேத பண்டிதர்களின் ஆலோசனைப்படி ஜெபித்தாங்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் வேத பண்டிதர்கள் தான் எஸ்ரா போன்ற தலைவர்களின் ஆலோசனைப்படி கருத்தாய் ஜெபித்தார்கள். அப்படி கருத்தாய் ஜெபிக்கிற அந்த காலகட்டத்தில் தான் அந்த மிருது செடியில் உலாவின கிறிஸ்துவாகி ஆண்டவர் யெகோவா தேவனிடத்திலே, சேனைகளின் கர்த்தரிடத்திலே பரிந்து பேசினார். அல்லேலூயா. அந்த 70வது ஆண்டு காலங்கள் நெருங்கும் போது அவர்கள் பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றார்கள். அதனால தான் பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்று ஆண்டவர் விடுதலை பயணத்தை கொடுத்தார். மிருது செடிகள் என்பது துதி ஸ்தோத்திரத்தை குறிக்கிறது. எப்போதெல்லாம் உங்களுக்கு இறக்க வேணுமோ அப்போதெல்லாம் நம்முடைய ஆண்டவரை மிருது செடிகளில் உலாவ விடுங்கள். அப்படின்னா உங்களுக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை அப்போதெல்லாம் ஆராதனை ஏறிடுங்க. எப்போதெல்லாம் உங்களுக்கு போராட்டமோ அப்போதெல்லாம் துதியை ஏறிடுங்க, துதியை அதிகரிக்க பண்ணுங்க. ஆனால் நான் பார்க்கிற வரையில் அநேகர் போராட்டம் வரும்போது ஆராதனை கட்டு,
போராட்டம் கொஞ்சம் வந்துட்டுனா உபவாச ஜெபம் கட்டு, போராட்டம் வந்துட்டுனா பெண்கள் கூட்டம் கட்டு. கிட்டத்தட்ட போராட்டத்தில் தான் எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகிறோம். ஆனால் யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் அப்படி அல்ல. அவர்கள் மிருது செடிகளில் கர்த்தரை உலாவ விட்டார்கள். கிறிஸ்து மிருது செடிகளை உலாவுகிறவர். அவர் தூபத்தோடு, தூபமான நறுமணமான ஆராதனை விரும்புகிறவர். அந்த ஆராதனை என்கிற மிருது செடியில வாசனையில் உலாவுகிற போதுதான் நமக்காக கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். சரி போகட்டும். இப்போ கர்த்தர் வைராக்கியம் கொள்ளுகிறார். வைராக்கியம் கொண்டு ஆண்டவர் என்ன காரியங்களை செய்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கலாம். ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் சகரியா 1:18 வேகமாய் வாசிக்கலாம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, மீண்டும் சகரியா கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ 4 கொம்புகளை கண்டேன். இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அப்பொழுது கிறிஸ்துவாகிய தேவனுடைய தூதனானவரிடத்தில் கேட்கிறார், அது என்னவென்று. அதற்கு அவர் இவைகள் யூதாவையும். நான் மறுபடியும் சொல்றேன், அவர் தூதன். சாதாரண ஏஞ்சல்ஸ்னா அவன் அப்படிதான் வரும், அவர்னு வராது. தூதனானவர் அவர்னு வந்தா கிறிஸ்து தான். அப்போ மறுபடியும் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. அவர் 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 சொல்றாரு. என்ன சொல்றாரா? இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். சிதறடித்த கொம்புகள் என்றார். இந்த 4 கொம்புகள் என்னவென்று கேட்டபோது அங்கே கிறிஸ்துவாய் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏண்டா உங்களை சிதறடிச்சதே இந்த 4 கொம்பு தான்டா. சிதறடிச்சதே 4 கொம்பு. எந்த கொம்பு? 4 கொம்பு. 4 ராஜ்யங்கள். 4 ராஜ்யங்கள். முதலாவது பாபிலோன் ராஜ்யம், மேதிய பெர்சிய ராஜ்யம், அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யம், அடுத்து சிதறடிக்க போகிற ரோம சாம்ராஜ்யம். இந்த 4 சாம்ராஜ்யம் தான் யூதர்களையும் இஸ்ரவேலர்களையும் இருக்க விடாம ஒவ்வொரு கட்டத்திலையும் துன்பப்படுத்துச்சு. இப்ப பாபிலோன் சாம்ராஜ்யம் அவர்கள் அந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டாங்க. மேதிய பெர்சியருடைய சாம்ராஜ்யம், அடுத்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய மற்ற 2 சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம். இந்த 4 கொம்புகளை 4 சாம்ராஜ்யம் என்று சொல்லுவதும் உண்டு. இன்னும் சில வேத ஆராய்ச்சியாளர்கள் எகிப்து, அசீரிய படைகள், எகிப்து, அசீரிய படை, பாபிலோன் என்று ஒரு 3 விதமான ராஜ்யங்களை சொல்லுகிறார்கள். ஏனென்றால் எகிப்தில் இஸ்ரவேலர்கள் கடுமையாய் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். அடுத்து அசீரியர்களால் மிக கடுமையாய் சோதிக்கப்பட்டார்கள். பாபிலோனியர்களால், பெலிஸ்தீர்களால், இப்படி 4 ராஜ்யங்களால் இஸ்ரவேல் சிதறடிக்கப்பட்டது. அந்த 4 என்று சொல்லுகிறார்கள். போகட்டும். அந்த 4 ராஜ்யங்களாக இருந்தாலும் சரி, அல்லது 4 மகாராஜ்யங்களாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் இஸ்ரவேல் மக்களை சிதறடித்த கொம்புகள். அந்த 4 கொம்புகளுக்கு அடையாளம் என்னவென்று கேட்டபோது கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த 4 கொம்புகள் தான் உங்களை வாழ விடாமல் முட்டின கொம்புகள். உங்களை ஒன்று சேர்ந்து ஆராதிக்க விடாதபடி தேசங்களுக்குள் சிதறடித்த கொம்புகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். 4 தொழிலாளிகள். தொழிலாளிகள் என்றால் அவர்கள் கையில் ஆயுதங்களோட முரட்டாட்டமாக இருப்பார்கள். அப்பொழுது சகரியா கேட்கிறான், இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். ஆண்டவரே, இவர்கள் இந்த தொழிலாளர்கள் 4 பேர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே. ஐயோ, அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே. அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும், தங்கள் கொம்புகளை எடுத்து ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். அல்லேலூயா. இந்த 4 தொழிலாளிகள் யாராண்டவர் என்று கேட்டதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை முட்டி தூக்கி சிதறடித்து உங்களை நிம்மதியா இருக்க விடாம முட்டின கொம்புகளை எல்லாம் இவர்கள் என்ன செய்ய போறாங்க? பிடுங்க போறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவர்களின் ராஜ்யங்கள் பிடுங்கப்பட போகிறது. பரிந்து பேசுகிற ஆண்டவர் மட்டும் அல்ல, உனக்கா யுத்தம் பண்ணுகிற ஆண்டவராகிய கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அன்பான தேவனுடைய மக்களை, கிறிஸ்துவானவர் ஏதோ ரெக்கமெண்டேஷன் பேசுகிறவர் மட்டும் அல்ல, அவர் பேசிக்கொண்டே இருப்பார், மற்றொரு பக்கம் செயல்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒரு பக்கம் உனக்கு இதமான வார்த்தைகளை பேசுவார், ஒரு பக்கம் என் மகனே மகளே பயப்படாதே, நான் உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்கத்தை அறிந்தேன், உன் வேதனை அறிந்தேன், நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன் என்று ஆறுதலாய் பேசுவார். மற்றொரு பக்கம் அந்த கிறிஸ்து பிதாவினிடத்தில் எதுவரை இப்படியே இருப்பீர், எதுவரை இந்த மக்களை சிதறடிக்கும்படி ஒப்பு கொடுப்பீர் என்று பிதாவினிடத்திலே பரிந்து பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆறுதலாக பேசுவார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இதமாக பேசுவார், உங்களுக்கு அன்பாக பேசுவார். ஆனால் உன் காரியத்தில் மகனே மகளே, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை. யாவே தேவனிடத்தில், பரம தந்தையினிடத்தில் அவரே போராடுகிறார். எது வரைக்கும் விட்டுக்கிட்டு இருப்பீங்க என் ஜனங்களை? இப்படி ஒரு தெய்வத்தை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து என்பவர் சிலுவையில் அறையப்பட்டவராக, ஏதோ அறைந்தார், மரித்தார், உயிர்த்தார், எங்கேயோ போயிட்டார்னு சொல்லாதீங்க. அவர் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கும் உதவி செய்தார். பழைய ஏற்பாட்டு திருச்சபை மக்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருந்தார். பிதாவினிடத்திலே உரிமை குரல் கொடுத்தார். இப்போது சொல்றாரு, உங்களை சிதறடிச்ச கொம்புகளை பூரா என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த தொழிலாளிகளை அனுப்பி, தொழிலாளின்னு நமக்கெல்லாம் அந்த தொழிலாளி தான் ஞாபகம் வரும். இந்த சூனியை வைக்கிறவனுக்கெல்லாம் ஒரு பேர் சொல்லுவாங்க, தொழிலாளி. ஆமாம், ஏன்னா விவசாயிலாம் தொழிலாளியாக தெரியாது, அவன் தொழில் தான் பெருசாக இருக்கும். தொழிலாளியை வச்சு பார்த்தேன், தொழிலாளிகிட்ட கோடாங்க அடித்தேன், ஆண்டவரும் தொழிலாளியை வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வைராக்கியம் கொள்ளுங்கள். தேவனுடைய வசனத்தை வரும்போது அதை பிடிச்சி அந்த வாக்கு தத்தத்தை கையில் வச்சு, ஆண்டவரே எனக்கு விரோதமான கொம்புகள், எனக்கு விரோதமான அம்புகள், என்னை விழத்தள்ளும்படி எழும்புகிற ஆயுதங்கள் ஒரு சில உண்டு. சில நேரங்கள் ஆயிரங்கள் இருக்கலாம், போகட்டும். 1 2 4 அவைகளை முட்டி தள்ளும்படி, அந்த கொம்புகளை உடைக்கும்படி சேனைகளின் கர்த்தர் எழுந்தருளுவீராக என்று ஜெபிங்க. அல்லேலூயா. எழும்புவாருங்க. உங்கள் பிஸ்னஸை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை சில கொம்புகள் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குல்ல. மாந்திரிகம் என்னுகிற கொம்பாக இருக்கட்டும், போராட்டம் என்னுகிற கொம்பாக இருக்கட்டும், கவலையப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த கொம்புகளுக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்க கர்த்தரே தொழிலாளி அனுப்பிட்டார். கர்த்தர் சொல்கிற அந்த தொழிலாளிகள் உங்களுக்கு விரோதமான கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கு கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுமா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களுக்கு விரோதமான கொம்புகளை, உங்களுக்கு விரோதமான அம்புகளை விழத்தள்ளும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். மீண்டும் நான் என் கண்களை ஏறெடுத்த போது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். அளவு நூல்னா டேப். அப்பொழுது நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அது நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார். என்னோடு பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விளங்குதா? இப்போ கவனிங்க. 70 ஆண்டு துன்பங்கள் முடிவடைகிறது. 70 ஆண்டு கர்த்தர் அந்த கொம்புகளை உடைக்க ஒரு தூதன் அனுப்புகிறார். அனுப்பிட்டு இப்போ அவங்க விடுதலை ஆக போகிறாங்க. எருசலேமை நோக்கி போகிறாங்க. டேப்பு பிடிச்சி அளக்கிறதுக்கு ஒருத்தன் வாரான். ஆமாம், எவ்வளவு அகலம் எவ்வளவு நீளம். இஸ்ரவேலின் எல்லையை அளக்கவே முடியாது, அளக்கக்கூடாது. அது வாக்கு தத்தம். ஏனென்றால் என் தகப்பன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டம் அம்மட்டு நடந்து திரி, தேசத்தை எல்லாம் உனக்கு தருவேன். இன்றைக்கு இஸ்ரவேலின் நிலப்பரப்பு இவ்வளவுதான் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் இஸ்ரவேல் என்கிற நிலப்பரப்பு மிகப்பெரியது. அந்த நிலப்பரப்பில் இருந்த என் அன்பான இஸ்ரவேல் மக்களை துரத்தி விட்டு
பாபிலோனியர்கள், அசீரியர்கள், பல மக்கள் குடியேறி என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் என்கிற தேசமே இல்லாதபடி சுருக்கிட்டாங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் அட்டாக் பண்ணுது, காசாவை அடிக்குது, பெத்லகேம் அடிக்குது. ஆமாம், உடனே எல்லாரும் சொல்கிறாங்க இஸ்ரவேல் இவ்வளோ மோசம். இஸ்ரவேல் மோசம் இல்லை, இஸ்ரவேலின் எல்லை பரப்புகளை அநேகர் ஆக்கிரமித்து விட்டார்கள். அவன் அடிக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலை கோடிட்டு அளக்க முடியாது. அதைத்தான் கர்த்தர் சொல்கிறாரு, தூதன் அனுப்பி நீங்கள் புறப்பட்டு வாருங்கள், உங்களுக்கு அளவின் எல்லை இல்லை, நீ எங்கேயும் குடியிருக்கலாம், நீ எங்கேயும் வாழலாம், நீ எங்கே வரைக்கும் போனாலும் போ, ஆனால் உனக்கு எல்லை எங்கிலும் நான் அக்கினி மதிலாக இருப்பேன். விளங்குதா விளங்கலையா? இந்த வாக்கு தத்தத்தினுடைய பிராமிஸ் இதுதான். இஸ்ரவேலே, உனக்கு ஒரு எல்லை கிடையாதப்பா, நீ தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டு அம்மட்டு நடந்து திரி. அளக்கிற தூதனை பார்த்து டாப்பத்துக்கு மூடி வை, நானே என் ஜனங்களுக்கு அக்கினி மதிலாக இருப்பேன். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுமா, அரணும் கோட்டையுமா இருப்பேன். என் ஜனங்களுக்காக நான் அக்கினி மதிலாக இருப்பேன். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தரே உங்களுக்கு அக்கினியாக இருக்க போகிறார். கர்த்தரே உங்களுக்கு அக்கினி மதிலாக இருக்க போகிறார். உங்களை இதுவரை விழத்தள்ளின கொம்புகள், இதுவரை உங்களை முட்டி சாய்த்த கொம்புகளை எல்லாம் கர்த்தர் பிடுங்கி போடும்படியாய் தொழிலாளிகளை கொண்டு வந்திருக்கிறார். நீ அடக்கி போடும்படி அல்ல, அவைகளை ஆண்டவர் பிடுங்கி போட போகிறார். நிச்சயமாக அப்படி தான் ஒரு கட்டத்தில் பிடுங்கி போட்டாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் 70 ஆண்டு சிறையிருப்பு முடிஞ்சு கூட்டம் கூட்டமாய் போனார்கள். அவர்கள் எங்கே வரைக்கும் போனாங்களோ, அவர்கள் எவ்வளவு தூரம் போனாங்களோ, அவர்களை எதிரிகள் தொட முடியாதபடி கர்த்தர் அக்கினி ஸ்தம்பத்தினால் பாதுகாத்தார். இந்த காலை வேளையில் அந்த அக்கினியின் பிரசன்னம் நம்மை பாதுகாக்கும்.